விஜயும் த்ரிஷாவும் கோலிவுட்டின் ஹிட் ரீல் ஜோடியானவங்க. இதுவரைக்கும் சேர்ந்து 5 படங்களையும் நடித்திருக்காங்க. ஒரு பாடலுக்கு நடனமும் ஆடியிருக்காங்க. அப்போதே 2 பேருக்கும் இடையே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருப்பதாக கிசுகிசுக்கள் பரவின. சூழல் இப்படி இருக்க சங்கீதா விவகாரத்து மனு தாக்கல் செய்த சில நாட்களிலேயே இவங்க 2 பேரும் ஒரே கலர்ல உடை அணிந்து கொண்டு வந்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து கில்லி படத்தில் முதல் முறையாக நடித்தாங்க. அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. 2 பேருக்கும் இடையேயான கெமிஸ்ட்ரியும் அனைவராலும் கொண்டாடப்பட்டது. இதனை அடுத்து ஆதி, திருப்பாச்சி, குருவி படங்களில் நடித்தாங்க. அவற்றில் திருப்பாச்சி மட்டும்தான் ஹிட். சூழல் இப்படி இருக்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு சில பேச்சுக்களும் கிளம்பினது. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவுடன் சேர்ந்து நடிக்கக்கூடாதுன்னு சங்கீதாவும் SCCயும் கண்டிஷன் போட்டதாகவும் ஒரு தகவலும் வந்தது. அதனால தான் அவங்க பல வருடங்கள் சேர்ந்து நடிக்காமல் இருந்தாங்கன்னு ஒரு பேச்சு அப்போதைக்கு உண்டு. இதனை அடுத்து அவங்க 2 பேரும் தனித்தனியாக பாதையில் செல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் லியோ திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்தாங்க த்ரிஷா. அந்த படத்தில் லிப்லாக் காட்சிகள் எல்லாமே இருந்தது. படம் தோல்வியடைந்தாலும் 2 பேரும் ஜோடி சேர்ந்து நடித்தது பெரிய கவனத்தை அந்த படத்தில் பெற்றது. அப்போதிருந்து தான் 2 பேருக்கும் இருந்த பழைய பழக்கம் மீண்டும் பற்றி கொண்டதாக தெரியுது. இதன் காரணமாகத்தான் விஜயின் மனைவி சங்கீதா விவகாரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவை தான் அவர் தன்னுடைய மனைவியில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னு தெரிகின்றது. அப்படி ஒரு குண்டை தூக்கி போட்ட அதிர்ச்சி அடங்குவதற்குள்ள விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக ஒரு திருமணத்துக்கு வந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினாங்க. விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்தாங்க. இந்த விஷயத்தில் அவருக்கு எதிராகத்தான் கருத்துக்களையும் தெரிவித்தாங்க. இந்த நிலையில் திருப்பாச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயத்தை பற்றியே தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த படத்தில் விஜயை ஒரு சீனில் டேய் இங்கே வாடான்னு த்ரிஷா பேசுவாங்க. அந்த சீனை எடுக்கும்போது விஜயை வாடா போடான்னு அழைக்க மாட்டேன், அவர் பெரிய ஹீரோ, அவரை போய் நான் எப்படி எல்லாருடைய முன்னிலையிலையும் வாடா போடான்னு சொல்வதை கேட்டு நடிக்க மறுத்துட்டாங்களாம். இதனை அடுத்து இயக்குனர் பேரரசு தான் த்ரிஷாவை எப்படியோ சமாதானப்படுத்தி நடிக்க வச்சுட்டாங்களாம். இதற்கு முன்னதாக த்ரிஷா இப்போதும் பிஸியாகவே தான் நடித்து வராங்க. கடந்த வருடத்தில் 3 திரைப்படங்களில் அவங்க நடிச்சிருந்தாங்க. 2 படங்கள் அஜித்துடையது, ஒரு படம் கமலுடையது. ஆனால் படங்கள் தோல்வியைத்தான் சந்தித்தது. அடுத்ததாக அவர் சூர்யாவுக்கு ஜோடியாக கருப்பு படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் சிரஞ்சீவியோடு நடித்திருக்கும் விஸ்வம்பரா திரைப்படமும் இந்த வருடத்தின் ஜூன் மாதத்தில் வெளியாகலான்னு தெரியுது. அதே போல சினிமாவிலிருந்து விலகுவதாக வெளியான தகவலையும் த்ரிஷா திட்டவட்டமாக சமீபத்தில் மறுத்திருந்திருக்காங்க.